6 நிமிஷம் இருக்கு. பிராட்டியும் மூன்றாலே உத்தேசை. பிராட்டி எந்த மூன்றால உத்தேசை உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல புருஷகார பூதை, புருஷம் கரோதீதி புருஷகாரஹா. பெருமாள் கிட்ட போய் அவனை கேட்க வைக்கிறாள். கேட்டுப்போம் இல்லையா? கேட்கிறாள், கேட்க வைக்கிறாள். சேவிக்க நம்ம சேவிக்கிறோம், அவள் சேவிக்கிறாள். நம்மளுடைய குணங்களை மாற்றுகிறாள், அவனுடைய குணங்களை வளர்த்து விடுகிறாள். ஸ்ரீஹி என்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்திருக்கோமா? புருஷகாரம். நடுவுல நின்று காரியத்தை முடிச்சு கொடுக்குறான். அவ கோபமா நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளை அப்படின்னு சேர்த்து வைக்கிறா இல்லையா? புருஷகார பூதை. அடுத்தது கைங்கரிய வர்த்தகை. அடுத்து என்ன பண்றாரு? நம்ம மசமசன்னு போய் நிக்கிறோம். தாயார் என்ன பண்றாரு? கைங்கரியம் பண்ணுடா, போ அவர் திருவடிக்கு போ, 2 புஷ்பம் போடு, பக்கத்துல பேசுவோம், 2 நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு ஏத்தி விடுறாளாம். நம்மள கைங்கரியத்துல மூட்டி விடுகிறாள். கைங்கரிய வர்த்தகை. அப்புறம் நித்திய பிராப்தியா இருந்து கொண்டு கைங்கரியம் வாங்கிக்கும் போது பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். மகாராணி போல உட்காந்துட்டு வா வா சரி நல்லா பண்ணு, கைங்கரியம் நல்லா பண்றியே அப்படின்னு நித்திய பிராப்தை பகவானோட உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. அப்ப பகவானோட சேர்ந்து இருந்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாள் இல்லையா? அப்ப 3 விதமான உத்தேசியை பார்க்கணும். பிராட்டியை முதலிலே புருஷகார பூதை, அவதான் புருஷகாரமா இருந்து காரியத்தை நடத்துறார். 2வது கைங்கரிய வர்த்தகை, மேல மேல கைங்கரியம் பண்ணிடான்னு நம்மள தூண்டி விடுகிறார். நித்திய பிராப்தி, கைங்கரியம் செய்யும் போது அந்த கைங்கரியத்தை கூட இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறாள். பகவானோட சேர்ந்து கொண்டு இவனுக்கு உத்தாரகத்தை பொறுப்பித்து, உத்தாரகமான பகவான் அவர் ரொம்ப கோபமா நம்ம கிட்ட இருக்கார். பிராட்டி என்ன பண்றா? பொறுப்பித்து அவனை கொஞ்சம் குளிர பண்ணி எம்பெருமான் சுவாதரியம் தலைமடிந்து குலையும்படி, பெருமாள் இல்ல நான் வேதத்துல சொல்லியிருக்கபடி நடக்கல அப்படின்னு தன்னுடைய சுதந்திர புத்தியை எடுக்கும் போது பிராட்டி என்ன பண்றா? குலையும்படி தன் லீலா ரச சேஷ்டிதங்களாலே அழகான பேச்சு, அழகான பார்வை, நெருக்குதல், இதனால அந்த பெருமாளை திருத்தறாளாம். திருத்தி அவன்கிட்ட குற்றத்தை பார்த்தாரு, குணத்தை பாரு என்று சொல்லி சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் கல்யாண குணங்கள் அவையாவன வாத்சல்யம், சௌசல்யம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அது போல சொல்ற. அப்ப எம்பெருமானுடைய சுவாதந்திரம் என்ற குணத்தை தலைமடிய செய்து அவனிடத்தில் தன்னுடைய லீலாரச சேஷ்டிதங்களால தடக்கி அவனை துவக்கி அவனை நல்லா ஈடுபட செய்து பெருமாள் அப்படியே மயக்கமா விழுந்து கிடப்பார் தாயார்கள். அப்ப என்ன பண்றார்? சேர்த்துக்கோங்க, சரி சரி அப்படின்னு தலையாடிவார் பெருமாள். அது போல இவனை கை கொள்ளும்படி பண்ணுகையாலே உத்தேசிய பிரதிபத்தி உண்டாகை. அப்ப பிராட்டி எந்த 3 விஷயத்தினால? புருஷகார பூதை, கைங்கரியத்திலே வர்த்தகை, நித்திய பிராப்தியா இருந்து கைங்கரியத்தை கொள்ளுதல் என்ற இந்த 3 விஷயங்களாலே பிராட்டி உத்தேசியல். 4வது எம்பெருமான் 3 உத்தேசியனானபடி சுவாமி அவர் 3 விஷயத்துல உத்தேசியர். ருச்சி ஜனகன், நமக்கு ருசியை பிறப்பிக்கிறார். ஈடுபட செய்யணும், ஆசையா இருக்கணும். போய் நின்று ஆழ்வார் பாசுரம் கேட்கிறோம், வடிவழகன் இப்படி போய் சேவிச்சா நல்லா இருக்குல்ல. ரங்கநாதர் பாசுரம் சேவிக்காம சேவிச்சா ஒன்னும் வித்தியாசம் தெரியாது. நல்லா பச்சைமா மலபோல் மீனி பாசுரத்தை சேவிச்சு அர்த்தத்தை கேட்டு போய் பெருமாளை சேவிக்கும், அழகா இருக்காரு அப்படின்னா ருஷி ஜனகனாய் நமக்கு ருஷியை பிறப்பிக்கிறார். உபாய பூதனாய், தன்னை தன் திருவடிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய உபாயமா பகவானே தான் இருக்கார். உபாய பூதனாய் கடைசியில மோட்ச பிரதனாய் மோட்சத்தை கொடுக்குறாரு. அப்ப அவர் செய்யறது என்ன? நமக்கு ருச்சியை ஏற்படுத்துகிறார். அவரே வழியாக உபாயமாக தன் திருவடிகளையே உபாயமாக வைக்கிறார். தன் திருவடிகளை உபாயமாக வைத்து தானே மோட்சத்துல சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்ப 3 விதமான உத்தேசம், ருச்சி ஜனகம், உபாயபூதன், மோட்ச பிரதன் என்னும் 3ஆலே உத்தேசம். என்ன பண்றார் பெருமாள்னு எழுதுறாரு பாருங்க. இவன் அச்சேஷாதிகளுக்கடியான ருஷியை பிறப்பித்து, நான் தான் சேஷி, நீங்கெல்லாம் சேஷன். அப்போ ஒரு அடிமைக்கு வேண்டி அடிமைத்தனத்துல ருச்சியை ஏற்படுத்தணும் இல்லையா? ஆழ்வார்களை அனுப்பிச்சு, திருவடி போன்ற ஹனுமான அனுப்பிச்சு, விபீஷண ஆழ்வான அனுப்பிச்சு, இத்தனை பேரை வச்சு என்ன காட்டினார்? என் திருவடிகள்ல எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ ருச்சியை பிறப்பிக்க வைக்கிறார். அதுக்கான ருஷியை பிறப்பித்து தானே உபேயமாய் நின்றும், தானே உபேயம்னா சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ என்று தன் திருவடிகளையே உபாயமாக வழியாக பற்றி நின்றும் மோட்ச பிரதானம் பண்ணுகையாலே மோட்சத்தையே கடைசியில கொடுத்துடுறார். நமக்கு ருச்சியை விளைவிச்சவனும் அவனே. நேற்று பார்த்துட்டோம் பத்தி உழவன். இன்னைக்கு திரும்பியும் ஆரம்பத்துல பார்க்க முடியுது பாத்தீங்களா? ஆரம்பமும் முடிவும் எப்படி ஆரம்பிச்சோம்? ஈஸ்வரனே எல்லா காரியம் பண்ணிக்கிறார். அவர் ஏற்படுத்திதான் ஆச்சாரிய சம்பந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம், பிராட்டி சம்பந்தம் எல்லாம் அவர்தான் சுவாமி. அப்ப ஈஸ்வரன் பண்ற காரியம் பிரதானமா ருச்சியை விளைவிக்கிறார், தானே வழியாக இருக்கிறார், தானே மோட்சத்துக்கும் கொடுத்து சேர்த்து அனுபவிச்சுக்கிறார் என்னுமா போலே உத்தேசிய பிரதிபத்தி உண்டாக என்றும் இவர்களிடத்தில் அந்த பிரதிபத்தி நடந்தவன். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 4 பேர்கிட்ட இந்த 3 பிரதிபத்தி யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ அப்படி நடந்தவர்கள் தான் சரணாகதன் என்றும் அருளி செய்தார். இப்ப டெபினிஷனை மாத்திக்கோங்க. கேள்வி எப்படி? யார் சரணாகதன்?
யார் சரணாகதன்னு கேட்டா, இந்த 4 பேரிடத்திலேயும் 3 விதமாக உத்தேசத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சரணாகதர்கள் என்று எம்பெருமானார் எம்பாருக்கு சொன்னார். என்னென்னு கடைசியா சொல்லி முடிச்சிருவோம். ஆச்சாரியன் எதனால உத்தேசன்? 3 விஷயங்களால: ஞானப்பிரதன், அனுஷ்டானப்பிரதன், உபாயப்பிரதன். அதனால ஆச்சாரியன் உத்தேசியம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதனால உத்தேசியர்கள்? உபாயத்திற்கு முற்பாடர், உபேயத்திற்கு எல்லை நிலம், இருக்கும் நாளைக்கு உசா துணை. இதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உத்தேசியர்கள். பிராட்டி எதனால உத்தேசியன்னு பார்த்தோம்? புருஷகார பூதை, கைங்கரிய வர்த்தகை, நித்திய பிராப்தியாய் இருந்து கைங்கரியத்தை கொள்ளுதல் என்று அவளுக்கு பார்த்தோம். பெருமான் எதனால உத்தேசியன்? 3 விஷயங்கள்: ருச்சி ஜனகன், உபாய பூதன், மோக்ஷ பிரதன். இது போல ஒவ்வொருத்தரையும், ஆச்சாரியனையும், ஸ்ரீ வைஷ்ணவர்களையும், பிராட்டியையும், எம்பெருமானையும் இந்த 3 விஷயங்களாலே உத்தேசியர்கள் என்று யார் நினைக்கிறானோ அப்படி நடந்து கொள்பவன் தான் சரணாகதன் என்று சுவாமி ராமானுஜர் மிக அழகாக உபதேசத்தை செய்தார். அடுத்தது எம்பாருடைய பரமபத